மனசு செய்கிற கற்பனைகள் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போயிட்டு இருக்கிறீங்க, உங்கள் நெருங்கிய நண்பர் உங்களை எதிர்க்க கிராஸ் பண்ணி போகிறார். அவர் உங்களை கவனிக்கவே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார், இல்லை ஏதோ பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்தில் இருக்கிறார், உங்களை கவனிக்காமல் போயிட்டார். நீங்கள் கூப்பிடுறீங்க, அப்பயும் போயிட்டார். உண்மைக்கே அவர் உங்களை கவனிக்கலை, உங்கள் வார்த்தை கேட்கல. இது நமக்கு உடனே புரியும், ஏதோ ஒரு ஞாபகத்தில் போகிறான் அப்படின்னு. அடுத்து இந்த மனசு சொல்லும், அதப்படி ஏதோ ஒரு ஞாபகத்தில் போவான், அவனுக்கு ரொம்ப திமிரு, உன்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான் பார்த்தியா, அவனுக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு. ஏன்னா அவன் இப்போ கொஞ்சம் வசதி ஆயிட்டான்ல, பணங்காசு வந்துருச்சுல. அன்னைக்கு கூட அவன் என்ன செஞ்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா? 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது உனக்கு பேப்பர் காமிக்க மாட்டேன்னு சொன்னான் பார்த்தியா, அவன் ஒரு மோசமானவன். நீ அவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிற, அன்றி மறந்தவன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு 6 உயிர் நண்பனாக இருந்தவனை இந்த மனசு தன் கற்பனைகளால் முதல் கட்ட எதிரியாக மாற்றிவிட்டு தான் ஓயும். உண்மையா இல்லையா? இப்ப நீங்க நிறைய உறவுக்காரங்களை எல்லாம் எதிரியா நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, நீங்க உங்க ஆள் மனசுக்குள்ள